வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 4 அமைச்சர்களுடைய பதவி பறிபோகிறது. 3 அமைச்சருடைய இலாக்கா அதிரடியாக மாற்றம் செய்கின்றார் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள். யார் யாருடைய பதவி பறிபோக போது, யார் யாருடைய அமைச்சரவையினுடைய இலாக்கா மாற்றம் செய்ய போறாங்க, அவற்றை முதல் செய்தியா பார்க்கலாம். இரண்டாவது, திமுக விவசாயிகளுக்காக தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பதாக சொல்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகமானது ஆர்ப்பாட்டமா செஞ்சாங்க, ஆபாசம் தான் அங்க நிகழ்ந்தது தெரியுமா, ஆர்ப்பாட்டம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சாவூரில் நடந்தது ஆர்ப்பாட்டமா அல்லது ஆபாசமா, அதையும் உடைச்சே பேசிடலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல செம மழை, இடி மின்னல், இடையில லைட் போயிடுச்சுன்னா என் முகம் தெரியாம கூட இருக்கலாம், இல்லனா நம்முடைய செல்போன் லைட்ல பேசலாம். கருத்து மட்டும் கேட்டுக்குங்க. இப்ப முதல்ல எந்த எந்த அமைச்சர்களுடைய பதவி எல்லாம் பறிபோக போகுது அப்படின்றத கொஞ்சம் வரிசையா பார்க்கலாம். அமைச்சர் ஜெகதீஸ்வரி, இவங்க தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களை பற்றியான ஆடியோ இணையதளத்துல சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது. சொந்த கட்சிக்காரங்களே அவங்க மிரட்டுறாங்க. சக அமைச்சர்கள் கிட்ட மோதல், குற்ற பின்னணி கொண்டவங்க கிட்டலாம் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆபாச ஆடியோக்கள் வேற இவங்க தொடர்பாக உலாவி கொண்டிருக்கிறது. அதனால ஜெகதீஸ்வரி அவர்கள் தொடர்ந்து அமைச்சர்களை இருப்பது இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு கெட்ட பேர் என்று நினைக்கின்றார்கள். இந்த அம்மா தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட போறாங்க, அவருடைய பதவியை பறித்து விட்டு. ரெண்டாவது, கில்லி சரத்குமார், இவர் தான் ரொம்பவே ஃபேமஸ். பேராசிட்டமால் மாத்திரைய செல்போன்ல வச்சு கடன் அட்டை என்று சொல்லப்படுகின்ற ஏடிஎம் கார்டுல தூள் தூள் ஆக்கினவர், கையில 500 ரூபாயும் வச்சுக்கிட்டு குழந்தைக்கு பாராசிட்டமால் மாத்திரை தண்ணியில கலந்து கொடுத்தாரு ஐபிஎல் மேட்ச்ல. அந்த அளவுக்கு சர்ச்சையாச்சு. அதனால அவருடைய அமைச்சர் பதவி காலி ஆகுது. மூன்றாவது, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன், அவருடைய பதவியும் காலி ஆகிறது. எதற்காக காலி ஆகிறது என்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி விஜய் தமிழன் பார்த்திபன், இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு. இவர் தொடர்ந்து ரீல்ஸ் பைத்தியம். ரெண்டாவது, சர்ச்சையில சிக்குகின்றார். மூன்றாவது, வாக்களித்த மக்கள் கேள்வி கேட்டா அவர் பேசுகின்ற வார்த்தையானது ரொம்பவே கடினமாக இருக்கிறது. அதனால இவரெல்லாம் விட்டு வைக்க கூடாது. பொது சேவையில விஜய் தமிழன் பார்த்திபன்லாம் பார்த்தா தொடரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அப்படி தொடர்ந்தார்கள் என்றால் அது தவேக ஆட்சிக்கு தான் கெட்ட பேரு. மொத்தத்தில் நம்ம ஜெயலலிதா பாணியில விஜய் அவர்கள் களம் இறங்கி விட்டாங்க. சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தொண்டன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எவன் தப்பு பண்ணாலும் சரி அவனுக்கு தண்டனை உறுதி. இதான் விஜய் ஆட்சி அப்படின்னு நிரூபிக்க விரும்புகின்றார். கடந்த காலத்துல அவங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு செயலில் காட்ட போறாராம். அதுக்கப்புறம் 3 அமைச்சருடைய இலாக்கா மாற்றப்பட போகுது. 1 கீர்த்தனா, 2வது கமலி அவர்கள், 3வது ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியில அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருக்கு அதி முக்கியமான ஒரு துறை கொடுக்க போகின்றார்களாம். அவருடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறதா, அதனால டம்மியான துறை கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற ஒரு துறையை மாற்றி கொடுக்க போறாங்க. வன்னியரசு அவர்களும் எனக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமூக நலத்துறை தேவையில்லைங்க, வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்காராம். அவருடைய துறையும் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இவையெல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்துவிட்ட பிறகு இந்த அமைச்சரவை மாற்றமும் அமைச்சருடைய பதவி பறிப்பும் நிகழப்போகுது. அப்போது விரிவா பேசலாம். இப்ப தஞ்சையில் நடந்தது ஆர்ப்பாட்டமா இல்ல ஆபாசமா பார்த்துலாமா? இதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தஞ்சையில நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நீங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வரீங்களா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் ஒரு கவலை, ஆனா நம்ம முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். அப்படின்னா ஏற்கனவே ப்ரீ பிளானடா வந்திருந்தாங்களா, நாங்க நிறுத்துவேன், நீங்க கீழே இருந்து திரிஷா திரிஷா என்று கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாங்களா? அது மட்டும் இல்ல,
எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கீழே இருந்து ஏதோ ஒரு ஆபாச வார்த்தை வருது. அந்த தருணத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கின்றார். இதுதான் இன்னைக்கு பாஜகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மற்ற கட்சிக்காரங்க வரைக்கும் விவசாயிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த போனீங்களா இல்ல உங்களுடைய ஆபாசத்தை காட்ட போனீங்களா? கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திமுகவில் வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காங்க. அவங்களை எல்லாம் மிஞ்சிட்டீங்கய்யா. ராசா பொறுத்த வரைக்கும் விசிகாவை அப்படி ஒரு ஆபாசமா திட்டுறாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஆபாசமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. மொத்தத்துல மக்கள் சிந்தனை கிடையாது, ஆபாச சிந்தனை தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நிறைய பேரும் விமர்சனம் செய்கின்றார்கள். சரி, இதையெல்லாம் தாண்டி அப்படி என்னதான் ஆர்ப்பாட்டத்தில் பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்காக பெருசா பேசின மாதிரி தெரியல நம்ம உதயநிதி ஸ்டாலின். இந்த அரசாங்கத்தினுடைய தோல்விகள் என்று சொல்லிட்டு சிலவற்றை வரிசையா குறிப்பிட்டு இருக்கின்றார். திமுக ஆட்சியில் என்னமோ தேனாரும் பாலாரும் ஓடின மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்து 3 மாத காலமாகிறது. மொத்தமா வறட்சி ஏற்பட்டு போச்சு. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாடு விளங்காம போச்சு அப்படின்ற ரேஞ்சில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கின்றார். அதாவது நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற தருணத்தில் காவிரியில 5 வருஷமும் டானு தண்ணி திறந்தாங்களாம். ஜூன் 12ஆம் தேதி சில ஆண்டுகள்ல முன்கூட்டியே தண்ணி திறந்தாங்களாம். அப்படி இருந்த நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஜூனும் போச்சு, ஜூலையும் போச்சு, ஆகஸ்டும் வந்தாச்சு. ஜூன் மாசம் 9.9 டிஎம்சி, அப்புறம் ஜூலை மாதம் 32.1 டிஎம்சி, மொத்தமாக கிட்டத்தட்ட நமக்கு 42 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஆனால் வரவே இல்லை. இதை பற்றி முதலமைச்சர் கேள்வி கேட்கவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இன்னைக்கு ஆடி பெருக்கு வெறும் மணல்ல தான் போய் திருவிழா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இருகரையும் தொட்டி சென்ற காவிரி எங்கே, காய்ந்து போன காவிரி எங்கே? இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியானது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் கண்டிக்க துப்பில்ல. தமிழ்நாட்டில் ஏயா காங்கிரஸ் கட்சிக்காரங்கள கர்நாடகாவில் தண்ணி வாங்கி கொடுங்களே அப்படின்னு கூட்டணி கட்சியும் கேட்க துப்பில்ல. அது மட்டும் இல்ல, ஒன்றிய ஆட்சியாளர்கள் பாஜக கண்டிப்பதற்கும் துணிவில்லை. இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கண்டித்தால் ஆட்சி கலைஞ்சிடும், பாஜகவை கண்டித்தால் ஆபத்து வந்துடும். அதனால இதுவரைக்கும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் கண்டிக்கல, இங்க இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்டையும் கேள்வி கேட்கல, பாஜக என்ற பெயரையே சொல்லல. அந்த அளவுக்கு பயந்து கிடக்கிறாருப்பா, மௌன சாமியாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயிகளுக்கு இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றினாங்களா? அதை பற்றி கேட்பதற்கு கோட்டைக்கு போறாங்க விவசாயிகள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? விவசாயிகளை நம்ம விஜய் அவர்கள் கைது செய்கிறாருங்க. ஏங்க, நீங்க தானுங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, விவசாய கடனானது 5 ஏக்கராக்குள்ள இருந்தா முழுமையா தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டு. அதைத்தானே நம்ம விவசாயிகள் கேட்க வந்தாங்க. அவங்கள போய் கைது பண்றீங்களே அப்படின்னு யோகிய சிகாமணி திமுக வந்து பாத்தீங்கன்னா தவேக அரசாங்கத்தை சாடுகிறது. மேல்மா கூட்டோடு மேல்மா கூட்டோடுன்னு சொல்லிட்டு செய்யாறு சிப்காட்டுக்காக நிலம் எடுத்தார்கள். ஏப்பா, 3 போகம் விளையக்கூடிய நிலத்தை போய் சிப்காட்டுக்காக எடுக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குமா அப்படின்னு விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டவர் தான் நம்ம ஸ்டாலின் ஐயா. அன்னைக்கெல்லாம் விவசாயிகள் மீது கருணையும் கிடையாது, விவசாயிகளை கண் திறந்து பார்க்கவும் இல்லை. ஆனா கோட்டைக்கு போன விவசாயிகளுடைய கருத்தை கேட்காம கூப்பிட்டு அவங்கள கைது செய்த பாசிச அரசு நம்ம தமிழக வெற்றி கழக அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைச்சர் இருக்கின்றார். அவர்தான் நீர்வளத்துறை அமைச்சரா. பத்திரிகையாளரை பார்த்தா பயந்து ஓடுறாரு. இன்னொருத்தர் வேளாண் துறை அமைச்சர் இருக்கின்றாரா. அவரு திருப்பதியில போயிட்டு வேளாண் பட்ஜெட்டை வச்சு பூஜை பண்ணிட்டு திரும்பி வருகின்றார். இப்போ விவசாயிகளுடைய குறைய கேட்காம, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம, வெங்கடாஜலபதியினுடைய காலில் வச்சு பட்ஜெட்டை பூஜை செஞ்சா மட்டும் உங்க பாவம் சரியாயிடுமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்கிறார். இங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து அதே தான் வந்து தஞ்சாவூர்லயும் பேசினார். மொத்தத்துல திமுக விவசாயிகளுக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும் போது 2006 காலகட்டத்தில் 7000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2021 இருந்து 2026 வரைக்கும் என்ன கடனை தள்ளுபடி பண்ணீங்க? நகை கடனை, கல்வி கடனை, விவசாய கடனை எதையுமே முழுசா தள்ளுபடி பண்ணல.
ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும் 5 ஏக்கராக்குள்ள நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் முழுமையா தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த 3 மாசத்துல நாக்கு மேல பல்லு போட்டு கேள்வி கேட்கிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். அப்புறம் அமைச்சர் பக்கம் நகர்ந்து விடுகின்றார். என்னவோ திமுக அமைச்சர்கள் இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க மாதிரியும் வல்லவங்க மாதிரியும் குற்றச்சம்பவத்துல ஈடுபடாத மாதிரியும் கொள்ள அடிக்காத மாதிரியும் இங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய லட்சணம் எப்படி தெரியுமா? ஒத்த திருட்டு லாட்டரி வித்துவன், ஒத்த திருட்டு விசிடி வித்துவன், ஒத்த பிளாக் மெயில்ல டிக்கெட் வித்துவன், ஒருத்தன் உருட்டுக்கட்டையை கொண்டு போய் சொந்தக்காரங்களை அடிச்சுவன். மொத்தமாக இந்த ஆட்சியில அத்தனை பேரும் வந்து ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். அட போயா, இந்த ஆட்சியில முதலமைச்சரா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், இல்ல எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல அவங்க குடும்பத்தினரா இருக்கலாம், எல்லா பையனும் ஆய்வு செய்யறேன்னு சொல்லிவிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டே இருக்கிறான். பாத்ரூம் கூட விட மாட்டான். அத ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு பிஜிஎம் போட்டு பக்காவா இணையதளத்துல கொண்டாடி கொண்டு இருக்கின்றார். நம்மளாம் காவிரியில தண்ணி வரலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம். ஆனா அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் தியேட்டர்ல கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கான் ஜனநாயகன் படத்தை பார்த்து. இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு தவேகா காரங்க வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களாம். என்ன குற்றச்சாட்டு என்று பார்க்கும்போது, ஐயா 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தீங்களே, காவிரியில தண்ணியை கேட்டு என்னைக்காவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்களாம் திமுகவை பார்த்து. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, சார் 5 ஆண்டு காலமாக நம்மளுக்கு தண்ணி வரலையா? தொடர்ந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. தண்ணி வந்துகிட்டே இருக்கும் பொழுது மேட்டூர் அணையானது நிரம்பிக் கொண்டே இருக்கும் போது மே மாதமே நாம ஜூன் மாதம் திறக்க வேண்டிய மேட்டூர் அணையை திறந்திருக்கோம். அந்த அளவுக்கு தண்ணி வருகின்ற போது நாங்க ஏங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடணும்? தண்ணி வரலன்னா கேஸ் போட்டிருப்போம். இப்ப தண்ணி வரல கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. 5 ஆண்டு காலமா ஏன் கேஸ் போடல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சார் தண்ணி வந்தா என்ன சார், மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்லிவிட்டு உங்க ஆட்சியில இருந்து அணை பிடிச்சிருக்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கூட கர்நாடகாரன் கேட்க மாட்டானா? உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கணுமா இல்லையா? நாடுனீங்களா? ஒரு கேஸ் போட்டீங்களா? ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்த உடனே தண்ணி வாங்குறதுக்கும் கேஸ் போட சொல்றீங்க. ரெண்டாவது கர்நாடகாவுக்கு போனாலும் எல்லாவற்றையும் திசை திருப்புறாரு. மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தோல்விகள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ரீல்ஸ் எடுத்து போட்டு திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கர்நாடகாவுக்கு போய் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு டிராமா போடுறாரு. அவரும் அங்கிருந்து வர வேணான்னு சொல்றாரு. மொத்தமாக எல்லாரையும் திசை திருப்புகின்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சையில இன்னைக்கு நாம ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அத திசை திருப்புறாராம். செயின்ட் கோபின் கிளாஸ் கம்பெனி இருக்குல்ல, அது நாம கொண்டு வந்தோம். அந்த கம்பெனி போய் இன்னைக்கு ஆய்வு நடத்துறாராம். தஞ்சாவூர்ல நாம நடத்தின ஆர்ப்பாட்டம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதான். இப்படிதான் தொடர்ச்சியா வந்து திசை திருப்பி கொண்டு இருக்கின்றாராம். நம்ம முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ஊரா ஊட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மெட்ரோ பாலம் 100 அடிக்கு மேலானதான். அங்க போய் நம்ம முதலமைச்சர் ஆய்வு செய்யறேன் என்று சொல்லிவிட்டு ட்ரோன்ல ஷாட் எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காராம். ரெண்டாவது மெட்ரோ ட்ரெயின் நாம கொண்டு வந்தது, அதுல போய் உட்காந்துக்கிட்டு டிக்கெட் எடுத்தாரு அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் திசை திருப்புகின்ற வேலை மட்டும் ஜோரா செய்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. விவசாயிகள் வந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி ஆகணும், இல்லைன்னு வச்சுங்களேன் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடக்கதான போது அங்க சம்பவம் இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னாராம், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் விவசாயியா தான் பிறப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். விவசாயியாக மாறுறதுக்கு அடுத்த பிறவி வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல தம்பி, அடுத்த நாளே விவசாயி ஆகலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரையா? அதனால மொத்தமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயா ஆக்கப்பூர்வமா அணை கட்டக்கூடாது, தடுங்க, காவிரியில தண்ணி வரணும், கண்டிப்பா கொண்டு வாங்க, நாங்க எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றோம், ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கட்டும், அங்க இருக்குது சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் திமுக காவிரிக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத போது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட மட்டும் ஏகப்பட்டவை எதிர்பார்க்கின்றார்கள். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இடியே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பேச மாட்டேன்டா அப்படின்னு அவரும் மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார்.
நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி விவசாயிகளை மதிக்கவே மாற்றாரு நம்முடைய முதலமைச்சர். விவசாயியுடைய தேவை என்ன என்பதே அவருக்கு தெரியவில்லை. இரண்டாவது, அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் அனுபவம் இல்லாத காரணத்தினால தான் இப்படி நடக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கின்றார். அனைத்து கட்சி கூட்டம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த காவிரி உரிமைக்காக எல்லா கட்சிக்காரங்களும் களத்தில் இறங்கி போராடி இருக்கின்றார்கள். அவங்க உழைப்ப மதிக்கணும்னா கர்நாடகாக்காரன் இன்னைக்கு தண்ணி திறக்க மாட்டேன்னு சொல்லுகின்ற போது அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும். திமுக அதிமுக ஆட்சி நடக்கின்ற போதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டித்தான் முடிவெடுத்து அதற்கு பிறகு கர்நாடகாவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கோம். பல வழக்கில் வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். அதனால கடந்த கால ஆட்சியாளர்களுடைய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த முதலமைச்சர் யாரையும் மதிக்க மாட்டாரு, விவசாயிகளும் மதிக்க மாட்டாரு. விவசாயிகளுடைய மதிப்பும் தெரியல, கடந்த கால ஆட்சியாளர்களுடைய அனுபவமும் அவருக்கு தேவைப்படல. என்ன பண்றது, துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக நடந்திருக்கின்ற கதையே பெருங்கதை. அவற்றை ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.